இன்னைக்கு இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் பண்ணிடலாம்னு 1/2 லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். பசும்பால் திக்காக இருந்தால் ஓகே, தண்ணியாக இருந்தால் பால் பவுடர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். 7 கிராம் கடல் பாசியை 1 கப் தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை, ஊற வச்சுருந்த தண்ணியோட கடல் பாசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதித்து பால்லையே கடல் பாசி வேகட்டும். இது பார்த்திங்கன்னா நூல் கல்கண்டு பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் சீனி சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடல் பாசி நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து கேரமல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூடு சீனி மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. முக்கியமாக கருக விட்டுறக்கூடாது, அப்புறம் கசக்கும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். சால்டட் பட்டர் சேர்க்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் பட்டர் சேர்க்காம வெறும் கேரமல் மட்டும் பண்ணிவிட்டு கடல் பாசி சேர்க்கலாம். அது கேரமல் கடல் பாசி, அதுவுமே நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசியை வடிகட்டி சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறம் கொதிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போதே ஒரு வாசனை அப்படி மணக்கும் வீடே. லாக்டோ கிங், ஆல்பென்லிபே மிட்டாயெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உரைய வச்சேன். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பால் சேர்த்து பண்ணும்போது திரிஞ்சு போயிடுதே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு திரிஞ்சு போச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரைய விட்டு பாருங்கள், திரிஞ்ச மாதிரி இருக்காது. மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. நான் நல்லா ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான் பட்டர்ஸ்காட்ச் புட்டிங். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க வேணாம், தனியாக எசன்ஸ் எதுவுமே சேர்க்க வேணாம். இதுவே அவ்வளோ ஃப்ளேவராக ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். பார்க்கும்போதே பலன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்க்கலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்களா? நான் சேர்க்கலை. வேறு எந்த ப்ரிப்பரேஷன் வேலையும் எனக்கு இல்லை. சிம்பிளான இஃப்தாராக பண்ணிட்டோம். சிக்கன் சீஸ் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதையே பொரித்து எடுத்தாச்சு. இந்த ரெசிபி இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, நேற்று வச்ச சுண்டல், சிக்கன் சீஸ் பால், தர்பூசணி இருந்துச்சு. அதை கட் பண்ணிவிட்டு பட்டர்ஸ்காட்ச் புட்டிங். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தான். எல்லா நாளும் 2 ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறதில்ல. கடல் பாசியை பார்த்துட்டு தான் இந்த ரியாக்ஷன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 100 ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?